ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme P3 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme P3 இது வந்து P3 Xக்கு அடுத்த வேரியண்ட் வந்து P3. ஆமாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே தேவைப்படுது. அதே போல் 120 Hz ரிஃப்ரெஷ் இருந்தால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே போல் 2000 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறனால நம்ம வெளிச்சத்தில் அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா பெட்டராகவே இருக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. அப்புறம் நமக்கு வந்து கர்வ்டு நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்புறம் 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 FPS நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க ப்ரைமரி கேமராவில். அது 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. 1 டே தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அப்புறம் அது ஃபுல்ஃபில் பண்ணால் 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகணும். ஏன்னா பேட்டரி ஹெல்த்து குறைஞ்சாலுமே நம்மளுக்கு டக்குன்னு சார்ஜ் அதிகமாக போடுறாப்புல இருந்தால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சார்ஜ் ஆகணும். ஓகேங்களா. அதே போல் 8GB RAM வேரியன்ட் இருக்குது. கூட 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. 8+8 விர்ச்சுவல் ரேம் 8 படிக்கலாங்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாது. நம்மளுக்கு 8GB + 128 வந்து இருக்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 19,000க்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்து Snapdragon 6 Gen 4 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். போன வருஷம் வந்து 6 Gen 3 இருந்துச்சு. இப்போ 6 Gen 4 அப்படின்னு சொல்லி ஜென்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. Android 15 ரன் ஆகுதுங்க. இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. கேமராவும் 4K வீடியோ ரேட் கேமராவில் ஷூட் பண்ணுறாப்புல இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 120K வர போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணுறாப்புல இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா பார்த்தா கேமரா நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. அண்டர் 20K இன்னும் பெட்டர் ஃபோனில் இருக்குது. உங்களுக்கு Realme ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக P3 ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு P3 Ultra ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேங்களா. இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, இதை எழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. நம்ம சேனல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 தனித்தனியாக மொபைல் போட்டிருக்கு. ஏன்னா மொபைலுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குங்க. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கல. மீண்டும் ஒரு நல்ல 10 சந்திப்பு. பை டேக் கேர்.